தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வடிவேலு ஒரு திரைப்படத்தில் காவல்துறையில் போய் ஒரு வழக்கை கொடுப்பார். இங்கே எனக்குள்ள ஒரு கிணறு இருந்துச்சு, அதை காண என்னை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்வார். அது மாதிரி ரோடு போட்டாங்களாம், ஆனால் அந்த ரோடை காணோம். அதாவது லஞ்சம் வாங்குறதுல பல விதம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கிம்பளமாக அதிகாரிகள் வாங்கிக்கிறது, ஒப்பந்தக்காரர் அதுலேருந்து நிறைய பணத்தை எடுத்துக்கிறது. அதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வேலையில இருந்து சில குறைபாடுகளோடு சில விஷயங்களை செய்வோம். பணத்தை அடிப்போம், லஞ்சம் வாங்குவோம், உண்மைக்கு புறம்பா நடப்போம், அதெல்லாம் வேற. ஆனா வேலையே செய்யாம, அதாவது என்ன, ரோடே போடாம ரோடு போட்டதா பில்லா இருக்கு ஒரு ஒப்பந்தக்காரருக்கு. அறப்போர் இயக்கம் 2022 ஏப்ரல் மாசம் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த லஞ்சம் வாங்குறாங்கல்ல, அந்த லஞ்சம் வாங்குறத கண்டுபிடிச்சு சொல்லி, இல்லைனாக்கா இவங்களே போய் அதை ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு, அது நடக்க போறது இல்லை. என்னைக்காவது லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களா முன் வந்து போய் ஒரு துறையில, ஒரு நெடுஞ்சாலைத்துறையோ, ஒரு சுகாதாரத்துறையோ, ஒரு சமூக நலத்துறையோ என்னைக்காவது ஆய்வு செஞ்சு அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்களா? இல்ல. சரி, நீங்க அப்படி பிடிக்க வேணாம், நீங்க லஞ்சத்தை அப்படியெல்லாம் நீங்க ஒழிச்சிட வேண்டாம், அதுக்குன்னு ஒரு துறை, அதுக்குன்னு அதிகாரிகள், சரி நீங்க அதையெல்லாம் செய்ய வேணாம். இந்த அறப்போர் இயக்கங்கள் மாதிரி எத்தனையோ இயக்கங்கள் உங்ககிட்ட மனுவா கொடுக்குறாங்கல்ல, புகாரா கொடுக்குறாங்கல்ல, அதையாவது குறைந்தபட்சமா உங்களால ஒழிக்க முடிஞ்சா, அந்த லஞ்சத்தையாவது ஒழிக்க முடிஞ்சா? 2022 கொடுக்கப்பட்ட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஆகாம, இப்ப புதிய அரசு வந்த உடனேயும் இப்ப இருக்கிறவங்க அந்த லஞ்ச ஒழிப்பு துறை இப்ப கையில் எடுக்கிறாங்கன்னா, இது லஞ்ச ஒழிப்பு துறையை நம்ம குற்றம் சொல்றதா, இல்லைன்னா அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த அரசை நாம் குற்றம் சொல்வதா? அரசு என்னதான் சொன்னாலும் லஞ்ச ஒழிப்பு துறை என்ன செய்யணும்? லஞ்சத்தை ஒழிக்கணும்ல. ஆனால் அது வரைக்கும் செய்யல. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். என்ன வழக்கு அது அப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். யார் செஞ்சா இந்த குற்றத்தை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப ஒரு ஒரு துறை, நெடுஞ்சாலைத்துறையில, கரூர் நெடுஞ்சாலைத்துறை, மொத்தமா மாநில நெடுஞ்சாலைத்துறைன்னு வைங்களேன், ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட நிதியில கரூர் நெடுஞ்சாலைத்துறையில சில ரோடுகள் போடப்படுது, சாலைகள் போடப்படுறாங்க. அப்படி போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் 4.86 கோடி. இந்த 4.86 கோடி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வரைக்கும் நம்ம சாலை போடுறோம். ஆனா சாலையே போடாம, அந்த சாலை போட்டதாக, ரோடு போட்டாச்சாப்பா, போட்டாச்சு, எத்தனை திக்னஸ்ல போட்டாங்க, இந்த திக்னஸ்ல போட்டாங்க, யாருப்பா போட்டாங்க, இன்னார் போட்டாங்க, முடிஞ்சிருச்சு விஷயம். அந்த 4.86 கோடியில 3.23 கோடியை ரிலீஸ் பண்ணது யாரு? நெடுஞ்சாலைத்துறை. யாருக்கு? சம்பந்தப்பட்ட ஆனந்துங்கிற அந்த ஒப்பந்தக்காரருக்கு. அந்த ஒப்பந்தக்காரருக்கு கொடுக்கப்படுது எது? 77% ஒப்பந்தம் ஆயிருக்கிறது. 4.86 கோடி அந்த ஒரு சாலைக்கு. அதுல 3.23, அதாவது 3.25 கோடியை ரிலீஸ் பண்றாங்க. எப்ப ரிலீஸ் பண்றாங்க? 2022 மார்ச் 25ஆம் தேதி ஒரு தவணையும், அதே 2022 அதே மாசம் மார்ச் 28ஆம் தேதி இன்னொரு தவணையாகவும் இந்த 3.25 கோடியை சம்பந்தப்பட்ட ஆனந்த் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தக்காரருக்கு அனுப்பப்படுது. இப்ப பாருங்க, 2021 மே 2ஆம் தேதி தான் திமுக ஆட்சிக்கே வந்துச்சு. ஓராண்டு கூட ஆகல. ஓராண்டு ஆகிறதுக்குள்ளேயே ஒரே ஒரு துறையை மட்டும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இத போய் யாரு போய் எங்க கொடுக்குறா? லஞ்ச ஒழிப்பு துறையில போய் இந்த புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் 4 வருடங்களுக்கு மேலாக, 5 வருடங்களாக இந்த 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 வழக்கு கிடப்புல போடப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எம்புக்குன்னு சொல்லுவாங்க. நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இதெல்லாம், அதாவது கட்டிட சம்பந்தம், அதாவது சிவில் ஓரியன்டா பாத்தீங்கன்னா எம்புக்குன்னு சொல்லுவோம், மெஷர்மெண்ட் புக். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நெடுஞ்சாலைத்துறையில இந்த இதுக்கு பில்லு போட்டிருக்காங்கல்ல, இந்த 3.25 கோடியை ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு எப்படி எம்புக்கு எழுதிருக்கணும்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இத்தனை கிலோமீட்டருக்கு, இவ்வளவு அகலத்துக்கு, இவ்வளவு திக்னஸ்ல இந்த ரோடு போடப்பட்டிருக்கு அப்படின்னு அதனுடைய லென்த், பிரெத், விட்த், எல்லா திக்னஸ் எல்லாமே அதுல வந்துடும், டீடைல்டா வந்துடும். அதுல எந்த அளவிற்கு நுணுக்கமா உங்களுக்கு அளவுகள் வேணுமோ அந்த அளவிற்கு நுணுக்கமா இருக்கும். அதுல சம்பந்தப்பட்ட இளநிலை பொறியாளர் அதுல கையெழுத்து போட்டிருப்பாரு, உதவி பொறியாளர் அதுல கையெழுத்து போட்டிருப்பாரு, அந்த 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 துறைக்கான டிவிஷனல் இன்ஜினியர், மண்டல பொறியாளர் அதுல கையெழுத்து போட்டிருப்பாரு. இவங்க எல்லா பேரும் கையொப்பம் விட்டதுக்கு அப்புறம் தான் ஆடிட்டிங்கே போகுது. அப்புறம் ஆடிட்டிங்ல அது சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபண்டே ரிலீஸ் ஆகும்.
அப்ப இதுல இந்த லஞ்சத்துல எத்தனை பேர் பங்கு எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ரோடே போடல, ரோடு போட்டாச்சு, அதுக்கு எம்புக்கு எழுதியாச்சு, அதுக்கு ஆடிட்டர் செக் பண்ணியாச்சு, அதுக்கு செக் ரிலீஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. நடக்கிற வேலையை முறைகேட நடத்துறது வேற, வேலையே நடக்காம மொத்த காசி வாயில போடுறதுதான் இந்த ஊழல். யாரு அமைச்சர்? இதுக்கு ஏவா வேலு அமைச்சரா இருந்திருக்காரு திமுக. அந்த ஏவா வேலு வீட்டுல தான் நேத்து சோதனை. யாரு? இதே லஞ்ச ஒழிப்புத்துறை. எப்ப கொடுக்கப்பட்ட வழக்கு? 2022 கொடுக்கப்பட்ட வழக்கு. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில 2002 போச்சு பாத்தீங்களா வழக்கு. போன உடனே என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இது பெருசாயிருச்சு விஷயம். இதுல மாட்ட போறேன்னு தெரிஞ்சோனையும் காவல்துறையோடைய உதவியோடு, காவல்துறையோடைய சட்டம் ஒழுங்கோடு அது என்ன ஆயிருக்குன்னா ரோடு வேக வேகமாக போடப்பட்டிருக்கு. அதுக்குள்ள யாரும் போயிடாம, அந்த விஷயத்துக்குள்ள யாரும் போட்டோ வீடியோ எடுத்துடாம, இது செய்தி ஆயிராம இருக்கிறதுக்கு இரவோடு இரவாக சாலை போடப்பட்டிருக்கு. அப்ப ஒரு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வருது, அவங்களும் அதை சரியா செய்யல. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவருடைய கவனத்துக்கும் வருது, அவரும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கல. இப்படி எதையுமே செய்யல. குறிப்பிட்ட அந்த ஆனந்த் அப்படிங்கிறவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சலுகைகள். அங்க மொத்தம் 170 கோடி ஒதுக்கி இருக்காங்க அந்த மண்டலத்துல. மொத்தம் 170 கோடியில 120 கோடி ஒரே ஆளுக்கு டெண்டர். மொத்தம் 33 டெண்டர்ல 20 டெண்டர் ஒரே ஆளுக்கு. அவர் யாரு தெரியுமில? அந்த ஆனந்த்ங்கிறவர் யாரு தெரியுமா? நம்ம செந்தில் பாலாஜியுடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பர். செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட அனைத்து அமலாக்கப்புற சோதனை, எல்லா சோதனைகள்லையும் அவரும் யாரு? இந்த ஆனந்தும் அவருடைய வீடுகளும் அவருடைய இடமும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாம்பிள் தான். சென்ற 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில நெடுஞ்சாலைத்துறையில மட்டும், அதுவும் அந்த ஒரு டிவிஷன்ல மட்டும் நடந்த, ஒரு விஷயத்துல மட்டும் நடந்த முறைகேடு இதுன்னா, இது மாதிரி வெளியே வராம எத்தனை நீங்க யோசிச்சுங்க. ஒரு துறையை மட்டும் இதுனா எத்தனை துறைன்னு நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. குத்து மதிப்பா ஒரு கணக்கு இருக்குங்க. உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய் ஒரு திட்டம் இந்த அரசு நமக்கு ஒதுக்குதுன்னு வைங்களேன். அதுல 65 ரூபாயை தின்றாங்க. வெறும் 35 ரூபாய் தான் அந்த திட்டத்துக்குன்னு செலவழிக்குது. கடைசியா மக்கள்கிட்ட சேர்றது வெறும் 35 ரூபாய். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது ஊழல் எந்த அளவிற்கு, லஞ்சம் எந்த அளவிற்கு இந்த நாட்டின் வளத்தை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை, இந்த நாட்டின் வளர்ச்சியை எவ்வளவு கெடுக்குதுன்னு பாருங்க. அதான் ஐயா சகாயம் ஐஏஎஸ் கூட சொல்லுவாங்க, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு. ஆனா இங்க அதுவா நடக்குது? இல்ல அப்படிப்பட்டவங்க நம்ம ஆட்சியில கொண்டு போய் இன்னைக்கு போய் உட்கார வச்சிருக்கிறோமா? உட்கார வச்சிருக்கிறோமா? இனிமேல் உட்கார வைக்க போறோமா? அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆட்டைய போடுறவனை பூரா கூட்டிட்டு போய் ஆட்சி அரியணையில உட்கார வச்சிட வேண்டியது. மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறவனை கொண்டு போய் அல்லோலப்பட்டு அந்தர சிந்தனையா கொண்டு போய் நடுத்தருவில் விட்டுறது. இதுதானே மக்களினுடைய வாக்களிக்கும் முறை? இதுதானே லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.